10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கண்டென்ட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ இயல் 4 செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் மொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம், பொது. ஓகேவா? ஸோ இலக்கணத்தோட கற்பவை கற்றவையிலிருந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான். அது தேவையான நம்ம பேசிக்கலாம். ஸோ பக்கம் வந்து 92வது பக்கம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழ்காணும் தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. ஸோ அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது கால வலுவமைதி. ஓகேங்களா? கால வலுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினார். இது வந்து இட வலுவமைதி. சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடினோம். இது வந்து கால வலுவமைதி. செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். பால்வலு. அடைப்பு குறிக்குள் உள்ளவற்றவாறு மாட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடைப்பு குறி என்ன கொடுத்தாங்கன்னா ஆண் பெயர்களை பெண்பாலாக மாற்றி தொடர்ந்து சொல்லுங்க. அப்ப தந்தை மகனே இருக்கு, அப்ப மகளே. தந்தை இதே எழுதிட்டு மகளே அப்படிங்கிறது நாளை உன்னுடைய தோழி அழகனை இருக்கு, அப்ப அழகியை அழைத்து வா என்று சொன்னார். தந்தை வந்து மகளே நான் உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லணும். அடுத்தது அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தது அப்படின்னு சொல்லி வந்தாள். அதாவது வலுவை வளா நிலையம், அதாவது பிழை இருக்கிறத பிழையெல்லாம் மாற்றணும். தான் இலக்கண பேரை மாற்றணும். அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தாள். அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினார் அப்படி சொல்லணும். வழி அனுப்பினார் மரியாதைகரமா வழி அனுப்பினார் அப்படி சொல்லணும். அடுத்து வளாநிலை வந்து வலுவமைதியாக மாற்றிருக்காங்க. அது கரெக்டாக இருக்கும், நம்ம மாற்றி எழுதணும். இதோ முடித்து விடுவேன் அப்படி சொல்றாங்க. முடித்து விட்டேன் அப்படி சொல்றாங்க. இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். இதோ முடித்து விட்டேன், அதாவது விடுவேன் இருக்கு, இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். இது வளாநிலை வந்து வலுவமைதியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. படக்கையை முன்னிலையை தன்மையாக, தன்மையை படக்கையாக மாற்றுங்க. என்ன சொல்லிருக்காங்க? படக்கையை முன்னிலையாக மாற்றணும், முன்னிலையை தன்மையாக மாற்றணும், தன்மையாக படக்கையாக மாற்றணும். அதாவது அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. அதாவது நீ என்னிடமும், ஓகேங்களா? ஸோ அவன்கிறது படக்கை. அப்போ முன்னிலை வந்து நீ, உன்னிடம் முன்னிலை, அது வந்து தன்மையா, என்னிடம் அப்படிங்கிற தன்மை. அப்போ அவனிடம், நீ என்னிடமும் அவனிடம் செய்தி இன்னும் கூறவில்லை. அவ்வளவுதான். ஸோ அடுத்தது 93வது பக்கம் பலவு தெரியும். உணர்தலே பார்ப்பேன் அடியேனே. யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குல செய்கிறார். அடுத்த தலைப்புக்கும் குறிக்கோளுக்கும் பொருத்தமாக கிடைத்தது. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்பு வந்து கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வை திரும்புகிறது. இதன் பேசி உள்ள வரையிடம் போக்குவரத்து சுருக்கமான கண்பு. தலைப்பிற்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பரிபாடல் விசும்பும் இசைவும் என தொடர் எதை குறிக்கிறது? வானத்தையும் பேரொழியும். குலசேகர வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை எவ்வாறு அழைத்து பாடுகிறார்? பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடரில் இடம்பெற்ற வலுவமைதி முறையே பால் வளமைதி. ஓகேங்களா? அதாவது பெண் வித்துவ கோட்டமா அந்த ஆண்டு பெண் தெய்வமாக பரிஞ்சு பாருங்கள். இது பூனையார் அப்படிங்கிறது திணை வலுவமைதி. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி உரையாடல் மென்பொருள் வந்து இலா. அடுத்தது வருங்காலத்தில் தேவையான கருதிய செயற்கை நுண்ணறிவு 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை தருக. எடுத்துக்காட்டு வந்து செயற்கை நுண்ணறிவு இயங்கும் போக்குவரத்து உறுதிகள். ஸோ இது மீதி 2 வந்து திறன்பேசியும் இயந்திர மனிதன், அதாவது ரோபோ அப்படின்னா போதும். ஸோ அதாவது இயந்திர மனிதன், ரோபோ, திறன்பேசி, ஸ்மார்ட் போன். ஸோ 2000 வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தி நேரில் காண்பதற்கு ஆழ்வாய் மொழிக்கு செல்கிறேன். தொடரில் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு அமைது. கால வலுவமைது உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு அமைது. இதுக்காக எடுத்துக்காட்டு அமைவது எவ்வாறு அப்படின்னு சொல்றாங்க. உறுதித்தன்மை நோக்கி அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் பாயிண்ட். உறுதித்தன்மை கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு அமைது சொல்றாங்க. அடுத்து மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மற்றும் பாங்கினை என்ன சொல்றாங்க. மூணாவது வந்து மருத்துவத்தில் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார். அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து 4 வந்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சுழல் பூமியை எவை பாடல் வழி அறிந்து பற்றி கூறுக. ஸோ என்னென்ன உயிர்கள் வளர? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அவ்வளவுதான். ஆகியன உயிர்கள் உருவாக்கி வளர ஏற்ற சூழல் பூமியில் அமைந்தது என பரிபாடல் வரை அறிந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது 5வது கொஸ்டின். இது 94 பக்கம். சீசர் எப்போதும் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கிடைக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பனையை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வலுவமைதியை குறிக்கிறோம். சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கிடைக்காது. அவ்வளவுதான் சார். ஸோ அடுத்தது சிறுவினா வந்து மாலாத காதல் நோயாளன் போல் என்னும் துறையில் ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக. ஸோ இது ஆன்சர் வந்து புக் பேஜ் 82வது பக்கம் இருக்கு. உடலில் ஏற்பட்ட புண் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு மருத்துவ உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து நோயாளி அவர் நேசிப்பார். அடுத்து நீங்காத துன்பம் அப்படி போட்டு வித்துவ கோட்டில் எழுந்தருள் இருக்கும் அன்னையே அது போன்று நீ உனது விளையாட்டு நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளை எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். அப்படின்னு ஆன்சர் ஆகும். அடுத்த 2வது கொஸ்டின் வந்து இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இன்றைய கண்டுபிடிப்புகள் அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வழியில் மாற்றம் பெறுகின்றன. மின்னணு கல்வி அறிவு அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. மின்னணு கல்வி அறிவு போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, கல்வியுடன் மின்னணு கல்வி அறிவும் மின்னணு சந்தைப்படுத்துதலை அறிந்திருப்பது வாழ்க்கை எளிதாக்கி வணிகத்தில் வெற்றி பெற உதவுகிறது. அடுத்தது 4வது புரட்சி அப்படின்னு தொழில் புரட்சி அப்படின்னு போட்டு எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழில் புரட்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நம்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நம்மை செயற்கை நுண்ணறிவு பற்றிய எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழில் பயிற்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவே நம்மை வளப்படுத்த உதவும். அடுத்த எதிர்கால முன்னேற்றம். இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு முறையும் அளவிட முடியாத முன்னேற்றத்தை தரும். ஓகே, இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்த 3வது கொஸ்டின் மனிதர்கள் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கண்ணியில் மென்பொருள் மனிதனை போலவே பேச எழுத சிந்திக்க தொழில்நுட்பம் மேம்படுகிறது. இதனால் மனித குலத்திற்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக சொல்றாங்க. ஸோ ஹெட்டிங் வந்து எதிர்கால தொழில்நுட்பம். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் அறிய சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்கிறது. திறன்பேசியில் இயங்கும் உதவும் மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி உதவுகின்றது. செயல்பாடு வந்து நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை விடுக்கும், நாம் திறக்க கட்டளை இடுகிற செயலியை திறக்கும், நாம் கேட்பது உளவியல் தேடும், நாம் விரும்பும் அழகான கவிதைகளை இணையத்தில் தேடித்தரும், எந்த கடையில் எது இருக்கும் என்று சொல்லும், படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும், நாம் எடுத்த ஒளிப்படங்களை பட்டியலிடும். எதிர்காலத்தில் மென்பொருள் மற்றவர்களை விட நம்மை நன்கு அறிந்திருக்கும். ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. நேற்று பெய்த மழை எல்லா தொட்டியும் நிறைத்திருக்கிறது. வாய்த்தொட்டில் குட்டியுடன் என்று மாடு கத்தியது. தந்தையிடம் லட்சுமி கூப்பிடுகிறார், போய் பார் என்றார். இதோ சென்று விட்டேன் என்றவர் அங்கு சென்றேன். துள்ளி குட்டியை தடவி கொடுத்து என்னோட விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தால் அவரிடம் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமி தொட்டியிலிருந்து நிறை கொடுத்தார். இப்பத்தியுள்ள வலுவமைதியை பட்டியலிட்டு எழுதுக. வலுவமைதியை சொல்லியிருக்காங்க. ஸோ திருத்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது நேற்று இரவு பெய்த மழை தொட்டி நிறைந்திருந்ததுன்னு சொல்றாங்க. நிறைத்தது அப்படின்னு சொல்லணும். வாழைத்தோட்டத்தில் கண்டுடன் நின்றிருந்த மாடு கத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துள்ளிய கன்றை தடவி கொடுத்த அப்படிங்கிற வார்த்தை வரும். வலுவமைதி அப்படின்னு வரும். ஸோ வலுவமைதி தொடர் அப்படிங்கிறது வந்து வலுவமைதி வகை. ஸோ என்ன தொடர்? எனக்கு நேற்று பெய்த மழை தொட்டி நிறைந்ததுன்னு சொல்லணும். கால வலுவமைதி. லட்சுமி கூப்பிடுகிறார்
அப்படிங்கிறது மாட்டை சொல்வது திணை வலுவமைதி. இதே போன்று இதோ சென்று விட்டேன், சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து கால வலுவமைதி. என்னடா விளையாட வேண்டுமா மாட்டை குறிக்கிறது திணை வலுவமைதி. அவனை அவிழ்த்து விட்டேன் பசுமாட்டை குறிக்கிறது பால் வலுவமைதி. லட்சுமி தொட்டியிலிருந்து நீரை குடித்தால் மாட்டை குறிக்கிறது திணை வலுவமைதி. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது நெடுவினா ஒரு குழந்தை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தண்ணீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவு எதிர்கால செயல்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரையாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஊர்திகளை இயக்குதல். எதிர்காலத்தில் நாம் இயக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்கப்படும். இத்தகைய ஊர்திகளை ஏற்படுத்தும் விபத்து குறைக்கும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, பயண நேரம் குறையும், எரிபொருள் மிச்சப்படும். அடுத்து மனிதர்களுடன் போட்டி வந்து மென்பொருள் கதைகள் விதமான எழுத்துக்களை போன்றவற்றை கட்டுப்பட்டு மனிதர்கள் போட்டியிட்டாலும் வாய்ப்பு வியப்பதற்கில்லை. கல்வித்துறையில் வந்து கல்வித்துறை பல விதங்களில் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பிற செயல்பாடு விடுதிகள், வங்கிகள், அலுவலகங்களில் தற்போது மனிதன் அளிக்கும் சேவையை ரோபோ செய்யும். வேலைவாய்ப்பில் மாற்றம் வந்து வேலைவாய்ப்பில் கணிசமான மாற்றத்தை எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரும். ரோபோவின் குழந்தை வந்து எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தை ஒப்படைத்து விட்டு அலுவலகம் செல்லும் பெற்றோரை பார்க்க முடியும். அடுத்த தோழனாய் ரோபோ வந்து வயதானவர்களுக்கு உதவி செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை பார்க்க முடியும். வியாபாரத்தை விளைவித்தல். மனிதர்கள் செய்ய இயலாத அடுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்ய முடியும். மனித முயற்சி உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களையும் செய்ய முடியும். வணிக வாய்ப்புகள். பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவுதான். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நம் முன்னோர் அறிவியல் கருத்தில் ஏற்கனவே இணைத்து கூறுவதாக தொடங்கிய பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்ய. பேரன்புக்குரிய அவையோர் வணக்கம். இயலிசை நாடகம் அதிகால தொட்டி தமிழ் அறிவியல் என்பது தமிழ் வாழ்க்கையோடு கலைந்து வந்துள்ளது. இலக்கியம் மற்றும் அவரிடத்தை எழுந்தும் ஊகித்தும் அறிவியல் செயலுடன் சங்கலிக்கமான பரிபாடலில். ஸோ என்ன சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னா முன்னோர் அறிவியல் கருத்தில் வந்து இயற்கையோடு இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற ஒரு சொற்பொழி வந்து நிறைய சொல்றாங்க. ஸோ அவங்களே ஒரு பாதி கொடுத்துட்டாங்க. மீதி வந்து நம்ம நடுவில் வந்து சங்க இலக்கிய பரிபாடலில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சங்க இலக்கிய பரிபாடலில் அப்படின்னு அதோட நிறுத்திங்க, ரைட்டா? ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து இங்க இருக்கு. பரிபாடலில் எதுவுமே இல்லாத பெருவெளி அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொழியில் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றலிருந்து பருப்பொருளுக்கு சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து நின்று சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் நிறைந்த வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாக்கத்துக்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழல் உயிர்கள் தோன்றும்படியாக ஊழிக்காலம் வந்தது. ஸோ அப்படின்னு எழுதிட்டு இந்த பேராக கடைசி எழுதுங்க. புவி உருவாகி நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறியும் முன்பே நம் தமிழர்கள் கண்டறிந்தனர் என்பது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பெருமைக்குரிய செயலுமாகும். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ அதாவது அந்த பேராஃப் அப்படியே நீங்க எழுதிட்டாலும் ஓகே தான். எழுதிட்டு அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தை பரிபாடல் சொல்லி அந்த பேராஃப் எழுதுங்க. 83 பக்கத்துல பேராஃப் எழுதிட்டு முடிவரை எழுதிருங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்தது 3வது கொஸ்டின். அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுத சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரியல இந்த நெடுவினால ஏன் இவ்வளவு வந்து ரொம்ப ஜெனரலா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமம் தான். ஸோ ஒரு மோர் ஜெனரல் எதுவுமே ஸ்பெசிஃபைட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய புக் உள்ள வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இது தனியாக கைடே போட்டால் கூட அதுக்கும் வேலை செய்யாது. ஏன்னா கற்பனைங்கிறது எப்படி வேணாலும் எழுதலாங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கவே கூடாது இல்லையா? ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். சரி ஓகே எழுதலாம். ஒரு கற்பனை கதை இலக்கியங்கள் நிலவிய அறிவியல் கோட்பாடுகள் நம்பிக்கைகள் அறியும் பொருட்டு 4 வகுப்பு ஆசிரியர்கள் மாணவர்களும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் மேற்கொண்டோம். பேரண்ட வெடிப்பு கருந்துளை பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சியில் முக்கியமானவை. இப்பேரண்ட பேரொடுக்கள் உண்டானது என்பதற்கான சான்றுகள் கணிதவியல் அடிப்படையில் எங்களுக்கு விளக்கினார். இப்புவியில் படைப்பின் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலை கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றால் விண்வெளி பால்வீதியில் எங்கள் விண்வெளி உடன் சுற்றிக் கொண்டிருந்தது. அப்போது ஹாக்கிங்கின் நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் ஞாயிறும் ஒன்று. ஒரு விண்மீன் ஆயுள்கால முடிவில் உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது என்று விளக்கினார். சில நேரங்களில் உண்மையானது புனைவை விடவும் ஏற்பூட்டுவதாக அமைகிறது. அப்படி ஓர் உண்மைதான் கருத்துரைகள் பற்றியும் என்பதை அறிந்து கொண்டோம். எப்படி கருத்துரையினுள் செல்லும் எந்த ஒரு தப்பித்து வெளியே வர முடியாது. ஸோ கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இல்லை என்பதை நேரில் கண்டோம். அப்பொழுது ஹாக்கிங் கருந்துளையின் ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் வெடித்துவிடும் என்றால் முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவாற்றல் என கருதப்பட்டது. ஆனால் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று எங்களுக்கு ஹாக்கிங் விளக்கினார். விண்வெளி ஓடம் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பல வழியிலான விண்கற்கள் மற்றும் தொலைவில் தூசுகள் போன்ற பால்வீதியும் கண்டு அதனை பற்றிய கருத்தில் பேசிக்கொண்டே பூமி வந்திருந்தோம். இந்நிகழ்வு அனைத்தும் என் வாழ்வில் மறக்க முடியாதவையாக இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து படித்து வைக்க அதற்கு அதை படித்து பார்த்து வச்சிங்க. அடுத்து மலர் மொழிபெயர்க்க. தேவி சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் when you leave the room. தேவி மலர் சொல்றாங்க. தேவி we have to save electricity. மலர் our nation spends a lot of electricity for lightening our streets in the light. தேவி who knows in future our country may launch artificial moon to light our nighttime sky. மலர் I have read some other countries are going to launch these types of illumination satellites in near future. தேவி super news. If we launch artificial moons they can assist in disaster relief by beaming light on areas that lost power. மலர் தேவி நீ அறை விட்டு வெளியே செல்லும் முன் விளக்க அணைத்து விடு. தேவி ஆம் நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். மலர் நம் நாடு தெருவுகளை எரிய வைப்பது நிறைய மின்சாரத்தை செலவு செய்கிறது. தேவி யாருக்கு தெரியும் வருங்காலத்தில் நம் நாடு செயற்கை நிலாவை நிறுவி இரவில் வானத்தில் விளக்குகளை எரிய வைக்கலாம். மலர் வருங்காலத்தில் நிறைய நாடுகள் இவ்வகையான செயற்கைகள் நிறுவ இருப்பதாக நான் வாசித்துள்ளேன். தேவி நல்ல செய்தி. நாம் செயற்கை நிலவை நிறுத்தினால் அது பேரழிவு மற்றும் மின்சாரம் இல்லாத சமயத்தில் ஒளியூட்டி நிவாரண உதவிகளை செய்ய வழி செய்கிறது. மொழிபெயர்க்க. ஸோ அடுத்து வல்லின ஒற்றை இப்போ நீக்கி வந்துருங்க. அதாவது எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு. செவி துளைகள் இங்கே வந்து இத்து வரும். இங்கே வந்து இத்து வரும். இறகுகளை மூடி இருக்கும். மற்ற இப்போ வரக்கூடாது. மற்றபடி பாலூட்டியில் உள்ளது போல் புறச்செவி மடல் இச்சு வரணும். புறச்செவி மடல் இருக்காது. காகத்திற்கு காது உண்டு. இக்கு வரணும். காகத்திற்கு காது உண்டு. இங்கே வந்து இக்கு வரணும். காது கேட்கும். இங்கே இக்கு வரக்கூடாது. காது கேட்கும். பறவைகளுக்கு பாட்டில் கேட்ட உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று இங்கே வந்து வளர்ச்சி பெற்று இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ வரக்கூடாது. வளர்ச்சி பெற்றிருக்கும். சுவைத்தல் உணவு குறைவாகவும் நுகர்தல் இல்லை என்றும் கூறலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இத்து வரணும். செவித்துளைகள். அப்புறம் இங்கே மற்றபடி இப்போ வரக்கூடாது. இச்சு வரணும். புறச்செவி மடல். காது இக்கு வரணும். காகத்திற்கு காது உண்டு. இது காது இக்கு வரக்கூடாது. வளர்ச்சி பெறும். இங்கே இக்கு வரக்கூடாது. இப்போ வரக்கூடாது. அவ்வளோ. ஸோ அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. இயற்கை செயற்கை அது வகையில் உதாரணம் கொடுத்துருக்காங்க. பாதி தெரியாத இயற்கை கருவிகள் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. ஸோ 96 பக்கத்தில் பாருங்க 2 வார்த்தை கொடுத்து இரு சொல் பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஒருக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அடுத்து கோடு. ராகவன் தன் நண்பன் கொடுத்த அளவுகோலை கொண்டு கோடு வரைந்தான். இந்த கோடு வர ஆன்லைன் பண்ணிக்கணும். கோள்களின் இயக்கம் பற்றி புத்தகத்தை படித்து அறிந்து கொள் என அறிவியல் ஆசிரியர் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். இது கோள் 2 ஆன்லைன் பண்ணுங்க. சிறு பொந்துக்குள் இருந்து பாம்பு சீருவதை கண்டோம். இந்த சிறு ஆன்லைன் பண்ணி தாம் ராமன் தான் குற்றவாளி என்று தாமே ஒப்புக்கொண்டான். இங்க தாம் இங்க இன்னும் வந்து தாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விதி
விதி கண்ணனின் தலைவிதி அவனை வீதியில் நிறுத்தியது. ஸோ விதி. அடுத்து வந்து ஒரு கட்டுரை என்ன சொல்லியிருக்காங்க, விண்வெளியும் கல்பனா சாவலாம் அப்படிங்கிற தலைப்பு வந்து கட்டுரை சொல்லியிருக்காங்க. தலைப்பு வந்து விண்வெளியும் கல்பனா சாவலாம், குறிப்பிட்ட முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி பயணம், கொலம்பியா விண்கல நிகழ்வு, விருதுகளும் அங்கீகாரங்களும், முடிவுரை. ஸோ முன்னுரை வந்து ஆணுக்கு பெண் சரிசமம் என்ற கருத்தை மெய்ப்பிக்கும் வண்ணம் விண்வெளியில் கால்பதித்த இந்தியாவின் முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் கல்பனா சாவ்லா. அவரை பற்றி கட்டுரையில் காண்போம். பிறப்பு வந்து 1/7/1961 அன்று இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் பிறந்தார். பெற்றோர் பனாரஸ் லால் சாவ்லா, தந்தை சன்யோக்தா தேவி, தாய். கல்வி அப்படிங்கிறது வந்து கர்னஸில் உள்ள அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வி. 1982 சென்னையில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான ஊர்தியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஸோ அடுத்து 1984 வந்து அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம். 1988 வந்து விண்வெளி பொறியியல் துறை முனைவர் பட்டம். அடுத்து விண்வெளி பயணம். நாசா ஆராய்ச்சி கூடத்தில் ஓசட் செட் மோதர்ஸ் இல் துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். 1995 நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்து 1997 ஆண்டு கொலம்பியா விண்வெளி ஊர்தியான STS-87 என்ற முதல் விண்வெளி பயணத்தை தொடங்கினார். கொலம்பியா விண்கல நிகழ்வு 16/1/2003 அமெரிக்காவின் கெனடி நிலையத்திலிருந்து கிளம்பிய கொலம்பியா விண்கலம், அதாவது 16/1/2003 அமெரிக்காவின் கெனடி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தின் சால்வா உட்பட 7 பேர் பயணித்தனர். 16 நாட்கள் ஆய்வு முடித்துக் கொண்டு திரும்பியபோது அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் அவ்விண்கலம் எடுத்துச் சென்றது. சாவ்லா உட்பட 7 பேரும் பலியானார்கள். விருதுகளும் அங்கீகாரம். இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க தமிழக அரசாங்கம் கல்பனா சாவ்லா விருதுகளை 2004 ஆண்டிலிருந்து வழங்கி வருகிறது. நாசா ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ் மெடல். நியூயார்க்கில் உள்ள ஒரு தேர்வுக்கு கல்பனாவே என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ முடிவை வந்து பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்த கல்பனா கனவுகளை கண்டு அந்த கனவுகளை நனவாக்குவதில் விடாமுயற்சியோடு முழுவதும் செயல்பட வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உயர்த்தி சென்ற வீர பெண்மணியை நாமும் போற்றுவோம். அடுத்தது பாரதியார் எழுதின ஒரு கவிதை தொகுப்பு வந்து நயம் பாராட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நயம் பாராட்டு திறந்த கருத்து, வாழ்க்கை அழகு குறித்து, செயலுக்கு அழகு திறந்த கருத்து, நிலா, விண்மீன், காற்று ஆகிய இவற்றையெல்லாம் செம்மையுற்ற ஏற்படுத்தி வைத்து அவற்றையெல்லாம் தோய்ந்துள்ளது. திருவருளாகிய அமுதரசம், அந்த அமுதரசத்தை பருகிய அழகிய உன்னத நிலைக்கு யாம் உள்ளானோம். உலவுகின்ற மனமாகிய சிறு பறவை எங்கெங்கும் செலுத்தி கழிப்படைவோம். வளாச்சுலையில் ஏற்பட்ட வண்டியை ஒரு வண்டாவது ரீங்காரம் செய்து வட்டமிட்டு ஆச்சரியகரமானதா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொடை நயம் அப்படிங்கிறது தொடையற்ற பாட்டு நடையற்ற போகும் அப்படிங்கிறாங்க. செயல் எதிரி முனை இயல்புகள் முரண் ஆகிய உறுப்புகள் கொடுக்கப்படுவது தொடை. அடுத்து வந்து மோனை நயம், மோனையற்ற பாட்டு சேனையற்ற நாடு. செயலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலில் தோன்றியது மோனையப்படும். குழாவும் குழம்பை குடித்தரும். இறுதி நயம் வந்து வீரத்துக்கு அழகு வேங்கை, பாட்டுக்கு அழகு எதிரி. முதலெடுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் இடத்து தோன்றியது எதிரி எனப்படும். நிலாவையும் குழாவையும் உலாவும் பலாவும். அன்னை வந்து கோவிலுக்கு மணி அழகு, செயலுக்கு அணி அழகு. இப்பாடலில் இயல்பு பிரச்சனை இடம்பெற்றுள்ளது. அவ்வளவு. ஸோ அடுத்து வந்து தொடை படித்து நூலின் பயன் கற்றல் எனில் படித்தல் எனில் கல்வியின் பயன் வந்து கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிறையாகும் எனில் நெல் சோறாகும். குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து எழுந்தது. குரலிலிருந்து பேச்சு அப்படின்னா விரலிலிருந்து எழுந்தது. அடுத்தது மீன் இருப்பது நீரில் எழுத்து அதான் யோசிச்சேன். குரலிலிருந்து பேச்சினில் விரலிலிருந்து எழுத்து இங்கே இருக்கு 4. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். ஸோ இது வந்து 5. சோறு 3, நூல் வந்து 1 2. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, அவ்வளோ. ஸோ அடுத்தது 97வது பக்கம் குறிப்பு எதிர்மறையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்பயுமே கொஸ்டின் வந்து மேலே வந்து ஃபுல்லாக படிச்சிக்கணும். மீளா துயர் மீளும் துயர், கொடுத்து சிவந்த கொடுக்காது சிவந்த, மறைத்து காட்டு மறைக்காது காட்டு, அருகில் அமர்க்க தொலைவில் நில், பார்த்த படம் பார்க்காத படம், எழுதாத கவிதை எழுதிய கவிதை. அவ்வளோதான். ஸோ அடுத்தது அகராதியில் காண்க. அலல் உவா கங்கோல் கனலி. ஸோ அவிர்தல் அப்படின்னா ஒளி செய்தல், பீரல், விரிதல், பாடம் செய்தல். அழல் அப்படின்னா உட்டனம், எருக்கு, கள்ளி, கோட்டை, நான், கொடுவேலி, செவ்வாய், தீ, நரகம், வெப்பம், பொறாமை, அழதல். உவா அப்படின்னா அமாவாசி, இளமை, இளையோன், கடல், நிறைவு, பூரணை, யானை, வாலிபன், உகாமரம். கங்குல் அப்படின்னா இரவு, இருள், பரணி நாள். கனலி அப்படின்னா கள்ளி, கொடுவேலி, கரியன், நெருப்பு, சூரியன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. மாட்டிற்கு மூக்கானங்கயிறு மனிதர்கள் போட்டனர், இதோ மனிதர்களுக்கு மூக்கானங்கயிறு போட நான் வந்து விட்டேன். யார் சொல்றாங்க? திறன்பேசி. திட்டம், புக்கு, அறிவியல் விஷயம் பார்த்துங்க. நிற்காலத்துக்காக அதாவது தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் தம்பி, திறன்பேசியிலே விளையாடும் தங்கை, காணொலி விளையாட்டு முடிக்கும் தோழன், எப்பொழுதும் சமூக தோழி, இவர்கள் இந்நேரம் நடப்புகளில் இல்லாமல் கற்பனை நடப்புகளை இவர்கள் நெறிப்படுத்தி உலகில் செயல்பட வைக்க நீங்கள் செய்யும் முயற்சி. ஸோ எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் டிவி பார்த்தே இருக்காங்க, செல் நோட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஸோ குழு மனப்பான்மை வளர்க்கும் விளையாட்டுகளை கபடி, பூ பறிக்க, வாரிகளா போன்ற விளையாட்டுகளை விளையாட செய்யலாம். கோழி பம்பரம் போன்ற விளையாட்டுகளை விளையாட செய்யலாம். பெண்கள் பாண்டி, பல்லாங்குழி, கலங்கு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதால் உடல் மனமும் புத்துணர்வு பெறும். உலக நிகழ்வுகளை கலந்துரையாடுவதன் மூலம் தெரிந்து கொள்வதால் அந்நிகழ்வுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இதோட வந்து 4 உண்டான ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சது நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ.